வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். பாருங்க, வெளியே நல்லா ஜோன்னு மழை பெய்யுது, சில்லுன்னு காற்றும் அடிக்குது. இந்த பியூட்டிஃபுல் கிளைமேட்டில் ஏதாவது ஹாட்டாக ஸ்பைசியாக கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் மெது பக்கோடாஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பட்டினம் பக்கோடாஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் மெது பக்கோடாஸை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்குங்க. இதனுடன் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின சூடான நெய்யை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட் பவுடர், 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/4 டீஸ்பூன் அசஃபட்டிடா, 1 டீஸ்பூன் ஹிமாலயன் பிங்க் சால்ட், 1 சாப்டு க்ரீன் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் துருவின கார்லிக், 2 டேபிள் ஸ்பூன் துருவின ஜிஞ்சர், 2 டேபிள் ஸ்பூன் சாப்டு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, thin sliced onions 2. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்குங்க, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் செய்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து எல்லா சைட்லேயும் ஹோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் ஏன் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஹோல்ஸ் போடுறதுனால உள்ள வரைக்கும் ஆயில் போய் மெது பக்கோடா நல்லா வேகும். இப்போ இது மாதிரி பால்ஸ் செஞ்சு அதில் ஹோல்ஸ் போட்டு தனியாக ஒரு கிரீஸ் பிளேட்டில் வச்சிடலாம். இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி மற்ற மெது பக்கோடாஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மெது பக்கோடா உருண்டைங்களையும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்குங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக ஆயிலில் போடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், ஆனால் உள்ளே சரியாக குக் ஆகாது. பக்கோடாஸை டர்ன் பண்ணி எல்லா சைட்ஸ்லேயும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மெது பக்கோடாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டர்ன் பண்ணி எல்லா சைட்ஸும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மெது பக்கோடாஸை எடுத்துடலாம். இதே போல் மற்ற மெது பக்கோடாஸையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மெது பக்கோடாஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், வித்தின் 10 மினிட்ஸில் மெது பக்கோடாஸை செஞ்சிட்டோம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு குயிக்காக இதை செஞ்சு கொடுத்துடலாம். they will really love it. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மெது பக்கோடாஸ் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நான் இந்த மெது பக்கோடாஸை ஹாட் டீயோட சர்வ் பண்ணுறேன். இந்த மெது பக்கோடாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரம் அம்முஸ் கிச்சன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.